ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். நீங்கள் பார்ப்பது சுஜி பேபி வீடியோ. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு. இன்னைக்கான வீடியோ வந்து என்ன அப்படின்னா, நம்ம ஃபியூச்சர்ல நம்மளோட சேவிங்ஸ் வந்து எப்படி எப்படிலாம் வந்து பண்ணலாம். ஃபியூச்சர்ல நம்ம யாரையும் எதிர்பார்க்காம நம்மளோட சேவிங்ஸ் மூலமாவே நம்மளுக்கான தேவைகளை நம்ம குழந்தைங்களை எல்லாத்துக்குமே வந்து தேவையான சேவிங்ஸ் எப்படி எப்படிலாம் பண்ணலாம் அப்படிங்கறதாங்க வீடியோ. 3 மெத்தட் இருக்குங்க. எனக்கு தெரிஞ்ச மெத்தடை நான் வந்து உங்களுக்கு சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா, போஸ்ட் ஆபீஸ்ல வந்து நான் வந்து மெம்பர் அக்கௌண்ட் ஒன்று ஓபன் பண்ணிருக்கேங்க. அது வந்து என்னோட பாப்பாக்காக வந்து நான் ஓபன் பண்ணிருக்கேன். பொன்மகள் சேமிப்பு திட்டம் நான் போட்ட ஸ்கீம். அது வந்து எப்படி அப்படின்னா, பொன்மகள் சேமிப்பு திட்டம் வந்து நான் ஒரு 15 வருஷம் நான் போடணும். அப்புறம் 6 வருஷம் வந்து அவங்க போடுவாங்க, இன்ட்ரெஸ்ட் வரும். அது மட்டும் இல்லாம இன்னொரு என்ன அப்படின்னா, நம்மளுக்கு வந்து இயர்லி ஒன்ஸ் மார்ச் எண்ட்ல வந்து நம்மளுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்துடும். ஐ மீன் வந்து எப்படின்னா, நான் போடுற அமௌண்ட் வந்து நம்மளால முடிஞ்ச ஒரு 500 ரூபாய், 1000 ரூபாய், 2000 ரூபாய் எவ்வளவு இருக்குதோ நான் அவ்வளவு வந்து மாசம் வந்து நான் போட்டுருவேன். மார்ச் எண்ட்ல வந்து முதல் ஸ்டார்டிங்ல வந்து எனக்கு வந்து ஒரு 500 ரூபாய் 600 ரூபாய் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. இப்போ வந்து நான் 3 வருஷம் ஆச்சுங்க நான் போட்டு. 3 வருஷத்துக்கு பின்னாடி எனக்கு 7500 ரூபாய் இந்த இயர் வந்து எனக்கு வந்திருக்கு. சோ வந்து நம்ம போடுற அமௌண்ட்டுக்கு அவங்க இன்ட்ரெஸ்ட் போடதான் செய்யறாங்க. அதே மாதிரி நம்ம 15 வருஷம் தான் நம்ம போடுறது. அதுக்கப்புறம் 6 வருஷம் அவங்க தான் போடுவாங்க. 21 வயசுல தான் வந்து அவளுக்கு வந்து நான் வந்து அந்த அக்கௌண்ட் வந்து க்ளோஸ் பண்ண முடியும். இடையில வந்து நான் 18 வயசுலயே வந்து நான் வந்து படிப்புக்காக வேணா நான் க்ளோஸ் பண்ணலாம். சோ 21 வயசு வரைக்கும் நான் வந்து அந்த ஸ்கீம் வந்து அவளுக்காக வந்து நான் போட்டு வச்சிருக்கேன். சோ வந்து அந்த ஃபியூச்சர்ல வந்து அந்த அமௌண்ட் வந்து எனக்கு வரும். சோ அது ஒரு இதுங்க. ரெண்டாவது வந்து என்னன்னா, நீங்க வந்து பேங்க்ல வந்து ஏதாவது ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து குழந்தைங்க பேர்லயோ இல்லாட்டி உங்க பேர்லயோ வந்து ஒரு டெபாசிட் பண்ணிட்டீங்கன்னா, அதுல வந்து மாசம் வந்து இன்ட்ரெஸ்ட் வருங்க. இன்ட்ரெஸ்ட் வந்து மாசம் வந்து ஒரு 1000 ரூபாய் அதுக்குள்ள வந்து உங்களால முடிஞ்ச இது 1000 ரூபாய் 500 ரூபாய் அந்த மாதிரி வந்து ஏதாவது வந்து மாசம் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வருங்க. அந்த இன்ட்ரெஸ்ட்டும் வந்து நீங்க குழந்தைங்க வளர ஏதோ ஒண்ணு உங்களுக்கு உங்களோட ஃபியூச்சருக்கு, ஐ மீன் வந்து உங்க குழந்தைங்களோட படிப்புக்கா இருக்கட்டும், இப்ப வந்து நகை ரேட்லாம் டாப்ல போகுது, ஏதோ ஒரு விதத்துல உங்களுக்கு வந்து அந்த பணம் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். மூணாவது வந்து என்ன அப்படின்னா, பிரசன்ட்ல நம்மளுக்கு வந்து இப்போ நம்மளுக்கு எப்படி ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம சேமிக்கக்கூடிய உண்டியலுங்க. நீங்க வந்து இப்ப வந்து ஒரு ரூபாய் நோட்டுங்களா இருக்கட்டும், இப்ப 10 ரூபாய் இருக்கட்டும், 20 ரூபாய் இருக்கட்டும், ஒரு 50 ரூபாய் கூட இருக்கட்டுமே, அதை வந்து நீங்க வந்து இப்ப ஏதாவது ஒரு காய்கறியோ ஏதாவது ஒண்ணு வாங்கிட்டு வந்துட்டு மிச்சம் இருக்கிற காசை ஒரு உண்டியல நீங்க போட்டு வைக்கலாம். காயை வந்து தனியா இது உண்டியல போட்டு வைக்கலாம். ஏதாவது ஒரு இதை வந்து நீங்க அதுக்கப்புறம் நீங்க தேவையில்லாம நம்ம சேர்க்கிற அந்த சில பொருள்கள் ஐ மீன் நான் என்ன சொல்ல வரேன்னா, தேவையில்லாம வந்து அந்த ஒரு 10 ரூபாய் 20 ரூபாய் அங்கங்க போட்டு வைக்கிற ஒரு உண்டியெல்லாம் நீங்க போட்டு பாருங்க. அது உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்துல உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நான் பாப்பாக்கு வந்து நான் அவளுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் வர வைக்கணுங்கிறதுக்காகவே காயின் வந்து நான் காயினுக்குன்னு வந்து தனியா வந்து ஒரு உண்டியல் வாங்கியிருக்கேன். அவளோட பர்த்டேக்கு வந்து நான் பிரசன்ட் பண்ணேன். அந்த உண்டியல் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இந்த மாதிரி வந்து நாய் பொம்மை உள்ள உண்டியல் வந்து நான் வந்து பாப்பாக்கு வாங்கி கொடுத்துருக்கேன். நான் எந்த காயின் வந்து என் பர்ஸ்ல இருந்தாலும் அதை எடுத்துட்டு போய் வந்து இந்த நாய் பொம்மை உண்டியல வந்து போட்டுருவோம். சோ குழந்தைங்களுக்கு நம்ம சேமிக்கிற பழக்கத்தை அவங்களுக்கு உருவாக்கணும்னா, அவங்களுக்கு தேவையான அவங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் உள்ள ஒரு பொம்மையை வந்து உண்டியலாவோ இல்லாட்டி ஏதாவது ஒரு விதத்துல வந்து நம்மளுக்கு வந்து அந்த பழக்கத்தை வந்து குழந்தைங்களுக்கு வீட்டுல இருந்தே சேமிக்கிற பழக்கத்தை நம்ம வந்து உருவாக்கலாம். சோ நம்ம நிறைய மெத்தட் இருக்குங்க. இப்ப ஷேர் மார்க்கெட் நிறைய படிச்சவங்களுக்கு தெரியும். ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றது, நிறைய மெத்தட் மூலியமா வந்து நம்ம சேமிக்கிறதுக்கு நிறைய மெத்தட் இருக்கு. பட் ஆனா நம்மளுக்கு வந்து நம்ம காசு வர்றதான் தெரியும். நம்மளுக்கு வந்து அந்த காசு எப்படி காலி ஆகுதுன்னு இப்ப இருக்க பிரசன்ட்ல வந்து நம்மளுக்கு வந்து ஒண்ணுமே தெரியாதுங்க. நம்ம வந்து என்ன பண்றது, எப்படி பண்றது, என்னென்ன சேமிக்கிறது, எப்படி எப்படிலாம் நம்ம சேமிக்கிறது அப்படிங்கிறது சேமிக்கிறதுக்கு நிறைய மெத்தட் இருந்தும் நம்மளால வந்து அந்த டைம் வந்து சேமிக்க முடியாது. காசு வந்து வர்றதும் தெரியாது, போறதும் தெரியாது. சோ வந்து நம்ம எப்படி எப்படியோ சேமிக்கணும்னு நினைக்கிறத நம்ம எதுலயாவது ஒண்ணு இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்ப வந்து இன்னும் வந்து சொல்லணும்னா வந்து இப்ப நகைச்சீட்டு போடலாம். நிறைய விதம் இருக்குங்க. ஏதாவது ஒரு இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு நீங்க வந்து பண்ணீங்கனாலே உங்க ஃபியூச்சர்ல நீங்க உங்க குழந்தைங்களை நினைச்சோ இல்லாட்டி உங்களை நினைச்சோ வந்து எந்த ஒரு டிப்ரெஷனும் இல்லாம ஃப்ரீயா இருக்கலாம். நம்ம நிம்மதியா இருக்கிறதுக்காகவாவது நீங்க வந்து சேமிச்சு பாருங்க. லைஃப் மிச்சம் இருக்க வாழ்க்கையை நீங்க சந்தோஷமா வாழலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட்